தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நம்மளுடைய அட்டவணைப்படி 135வது நாள். சொல்லகராதி அப்படின்ற தலைப்பின் கீழ செய்யுளில் இடம்பெறக்கூடிய சொற்கள், செய்யுளின் அடிப்படையில் அதற்குரிய இணையான விளக்கங்கள் அப்படின்ற வகையில நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்புல சமச்சீர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். அதைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பும் பார்க்கலாம். நிறைய பக்கங்கள் இருக்கிறதுனால அடிப்படையா பயிற்சி பகுதியா மட்டும் ஒரு சில வார்த்தைகள் நாம பார்க்கலாம். ஆ முதல் வார்த்தை பாருங்க. கடம் அப்படின்றது குடம் அப்படின்னு நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல கடம் அப்படின்றது உடல் அல்லது உடம்பு அப்படின்ற அர்த்தத்திலயுமே நமக்கு இடம் பெற்றிருக்கு. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். திருவேங்கடம் அப்படின்னு சொல்றது தெய்வத்த குறிக்கக்கூடிய ஒரு பெயராக நமக்கு இருக்கு. அப்ப கடம் அப்படின்றது உடம்பு அப்படின்ற அர்த்தத்திலயும் வரும். குடம் அப்படின்ற சொல்லாக்கம் நாம அடையாளப்படுத்தலாம். கரம் அப்படின்றது கை என பொருள்படும் வடமொழிச் சொல் அப்படின்னு சொல்றாங்க. பிடி, களிறு, வேழம் இதெல்லாம் என்னது? யானையை குறிக்கக்கூடியது. பிடி அப்படின்னா பெண் யானையை அடையாளப்படுத்துது. ஏழிசை அப்படின்றது இசையின் வகைகள். கனி அப்படின்ற சொல்லானது பழத்தை அடையாளப்படுத்துகிறது. பனுவல் நூல், உலகப் பனுவல் அப்படின்னு படைப்புகள சொல்றோம் இல்லையா? பொதிகை, பொதிகை மலை, ஒன் சிறந்த, தவ பெரிய, பரந்து விரிந்து, மல்கு பெருகு, மறை வேதங்களைச் சொல்கிறது. வானதி, கங்கை, அடு வீழ்த்து, அழச்சொல்லி, அவலம் தோன்றும் படியாகப் பேசி, ஆய்ந்தாய்ந்து, குணம் செயல் முதலியவற்றை பலமுறை ஆராய்ந்து. ஆறு அப்படின்னா நிறைய முறை பார்த்திருக்கிறோம். நெறி அப்படின்றதையும் குறிக்கும். வழி அப்படின்றதையும் குறிக்கும். இடித்து வலியுறுத்தி அறிவுரை கூறல். இடித்து கூறல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இனன் சுற்றம், உள் நினை, உள்ளம், ஊக்கம், ஊதியம், பேறு அல்லது பயன், ஒரீஇ விலகி, உருவு கைவிடு, கடைமுறை நட்பின் இறுதியில், கிளைஞர் நண்பர். கிளை அப்படின்னா என்னது? உறவினர் அப்படின்னு தான் அர்த்தம். ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். குன்றா குறைவற்ற, கேடு அழிவு, கேண்மை நட்பு, கொடுத்தும் பொருள் கொடுத்தாயினும், நட்பு யாக்க நட்பு கொள்க, நாடாது ஆராயாமல் மருவு கொள், அற்றது செரித்தது, இழிவு அறிந்து, குறைந்த அளவு அறிந்து, உய்க்கும் வாழச் செய்யும், உழைச்செல்வான், மருந்தை அருகிருந்து கொடுப்பவன். களி மிகப்பெரிய, கூர்களி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உரிச்சொல் வகைகள்ல நம்ம பார்க்கிறோம். தீயளவு, பசித்தீயின் அளவு, துய்க்க உண்க, துவர மிக, நாடி ஆராய்ந்து, நூலோர் மருத்துவ நூலோர், நெடிது நெடுங்காலம், போற்றி தெளிவாக அறிந்து, மாறுபாடு இல்லாத, காலநிலைக்கு மாறாத, வாய் நாடி தீர்க்கும் வழியை ஆராய்ந்து, அலி இரக்கம். ரா அப்படின்னா என்னது? இரவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. இறைத்தல், நிறைத்தல், மிகுதியாக செலவிடுதல், வாரி இறைத்தல் அப்படின்னு கூட வழக்கு மொழியில பயன்படுத்துவோம். ஏமம் பாதுகாப்பு அப்படின்னு நாம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அரண் பாதுகாவல். கரத்தல், மறைத்தல். கொடியார் கொடுமையானவர். துப்பு பகை வலிமை, தூய்மை, உணவு அப்படின்ற அர்த்தத்திலையும் வரும். சரியா? துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய, தூவும் மழை அப்படின்னு படிக்கிறோம். தூங்குதல், தொங்குதல், உறங்குதல். நாணம், கூச்சம். நெடி, நீடி. நோய், வருத்தம், துன்பம், பிணி. சரிங்களா? நோனா பொறுத்துக்கொள், நோன்றல் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா? திருக்குறள்ல இந்த வார்த்தை நமக்கு உண்டு. புனல் நீர், புனை தெப்பம், யாமம் நள்ளிரவு பொழுது. ஆறு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உரு மிகுதி, பிற்றை பிற்பட்ட தன்மை, முனி வெறு, வேற்றுமை வேறுபாடு, அங்கி கார்த்திகை, அறிவை பெண்ணினுடைய வயது பகுப்புல நம்ம பார்க்கிறோம். அறிவை, தெரிவை, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை படிக்கிறோம் இல்லையா? அறை பாடு, அன உள்ளவரையான, ஆய் ஆய்ந்தெடுத்த, இய காரணமாக விளங்கு,
உரு திறம் அல்லது உருவம் அப்படின்னும் படிச்சிருக்கிறோம். உவா இருள், இருள் உவா அமாவாசை நாள். ஊதை வாடைக்காற்று, அதைத்தான் என்ன சொல்லுவோம்? ஊதக்காத்து அப்படின்னு வழக்கு மொழியில சொல்லுவோம். எண்மதி அதாவது 8ஆம் நாள் தேய்பிறை. எரி தீயை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஏறு ஏற்றியல் இடபராசி. கடை அடுத்து. கனவிரி செவ்வளரி கொத்து கொத்தாய் பூப்பதால் இப்பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நேரடி அர்த்தப்படுத்தவே முடியாது. நம்ம செய்யுள்ல என்ன அர்த்தத்துல இடம்பெற்றிருக்கோ அதான் இங்க நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. காந்தல் அப்படின்றது மலர். சிவப்பு நிறமுடைய 5 இதழ்களை கொண்ட மலரை குறிக்குது. கெழு மிக்க. கோல் பூப்பறிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த கொம்பு. சிலம்பு மலை. சுரப்புன்னை அப்படின்னா ஒரு வகை புன்னை. சேன் நெடுந்தொலைவு. சையம் செய்ய மலை. தானை முன்றானை. தே இனிய. முன்றானைன்னா என்ன? முந்திச் செல்பவன் அல்லது முன்னால் நிற்பவன் அப்படின்னு வரும். அதனாலதான் தானை தலைவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நளி அப்படின்னா என்ன? செறிந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது குளிர்ந்த. நளி கடல் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? குளிர்ந்த அப்படின்ற அர்த்தத்துல வரும். அப்ப இந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நாம கொஞ்சம் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அறிமுகமே இல்லாத மாதிரியான ஒரு ஒரு எண்ணப்போக்கு வரும். சரிங்களா? ஏன்னா அது நம்ம அதிக நேரம் அதுல செலவிடுறது இல்ல. அதனால இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு வச்சுக்கணும். ஒன்றே எனின் அப்படின்னா ஒன்றே என்று கூறின். அன்றே எனின் அன்று என்று கூறின். ஆமை எனின் இன்ன இயல்பினது என்று கூறின். நம்பி இறைவன். குடி வாழ்க்கைன்னா தங்கி வாழக்கூடிய வாழ்க்கை. நன்று அப்படிங்கிறது எதை சொல்லுது? வியப்பிற்குரியது. என்னோ பிழைப்பு அப்படின்னா இப்படிப்பட்ட இறைவனை கண்டுணர்ந்து கடைத்தேறுவது ஒன்றே நாம் செயற்பாலது. பிற உய்யும் நெறியாகாது அப்படின்னு. அப்ப இறைவனின் பால் பற்றி இறைவனை பின்பற்றி இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு மோட்சம் அடைவதுதான் நம்மளுடைய முழு உழைப்பு, முழு எண்ணப்போக்கா இருக்கணும் அப்படின்றத அந்த பகுதியில நமக்கு சொல்ல வர்றது. நன்னும் அப்படின்னா என்ன? கிட்டிய. நாவை அசைத்த. முதன் முதலாக பேசச் செய்த. கண்ணை திறந்து. அறிவுக்கண்ணை திறந்து. உலகம் உலக நடப்புகளை இசைத்த பொருந்தச் செய்த. கூறற்கு கூறுவதற்கு. திருந்துமொழி செம்மொழி. வண்ணம் ஓசை அல்லது சந்தம். பிறமொழி வேற்றுமொழி. வன்மை வள்ளல் தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தினம் அப்படின்னா என்னது? நாள்தோறும். சொந்தமில்லாதவர் இந்நாட்டிற்கு உரிமை இல்லாதவர். வந்தவர் வேற்று நாட்டிலிருந்து வந்தவர். தூங்கிக் கிடந்தது விழிப்புணர்ச்சியற்று இருந்தது. மாள சாக. வாடின தளர்ந்த. ஓடின மறைந்தன. எண்ணத்தை கூடு அல்லது எண்ணத்தை கொள். பல் சான்றீரே பலராகிய சான்றோரே. கயன் முள் அப்படின்னா என்ன? கயல்னா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் முள். திரை கவுள் சுருக்கங்களையுடைய கன்னம். கவுள் அப்படின்னா கன்னம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் தனிச்சு. கணிச்சி மழுவாயுதம். கூர்ம்படை அப்படின்னா என்னது? கூரிய ஆயுதம். கடுந்திரள் கருமையான வலிமை. ஒருவன் யமன். பிணிக்கும் கட்டிக்கொண்டு போகும். நல்லாறு நன்னெறி. ஆற்றீராயினும் இயலாதோர் ஆயினும். நெறியும் வழியும். ஓம்புமின் தவிர்த்து விடுவீர். பசை ஒட்டும் பசை. பச்சை தோல். நெய் தோய்த்தன்ன எண்ணெயில் நனைத்து எடுத்தது போன்ற அப்படின்ற அர்த்தம். மாச்சிறை பறவை அப்படின்னா கரிய சிறகுகளினுடைய வௌவாலை குறிக்குது. சேய் உயர் அப்படின்னா மிக உயர்ந்த. சேய் அப்படின்னா என்ன? தாயும் சேயும் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். சேய்மை அப்படின்னா தூரம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்க படிக்க ஏற்கனவே அதே சொல்லாடல்ல வரக்கூடிய வார்த்தைகளை நினைவுபடுத்திக்கிட்டே வரும்போது இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். சினைய கிளைகளை உடைய. சினைனா என்னது? கிளை உறுப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். முதுமரம் பழைய மரம். புலம்ப தனித்திட. முகை மொட்டு. மலர்களினுடைய நிலையா நாம இத படிக்கிறோம் இல்லையா? முகை மலர் மொட்டு அரும்பு வி செம்மல் இதெல்லாம் வகைகளாக படிச்சிருப்போம். அதான் நமக்கு இங்க இடையில கேள்விகளாகவும் இடம்பெற்றிருக்கு. முகைவாய் திறந்த மொட்டு
அவிழ்ந்த. நாகைவாய் முல்லை அப்படின்றது ஒளி பொருந்திய முல்லை மலர்களை குறிக்கக்கூடிய சொற்கள். ஸோ அப்ப இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, செய்யுள்ல இடம்பெறக்கூடியது குறிப்பா ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருக்குறள்ல துவங்கி இறுதியில செய்யுள்ல எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கு, செய்யுள்ல என்ன அர்த்தத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான் நமக்கு இந்த இடத்துல தொகுத்து குடுத்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 11ஆம் வகுப்பும், 12ஆம் வகுப்புமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 பக்கத்திற்கு குறையாம இருக்கு. அப்ப கேள்விகள் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறப்ப, இந்த உயர் வகுப்புகள்ல இருந்து கேள்விகள் இந்த பகுதிய பொறுத்தமட்டுக்கும் தாராளமா எதிர்பார்க்கலாம். புத்தகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பகுதியும் நமக்கு இங்க குடுத்திருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய தொகுப்பா இருக்கு இல்லையா? அப்ப இத கடந்து எதுவும் விட்டுட்டோமோ நாம அப்படின்ற அந்த பயம், அச்சம் இருக்க தேவையே கிடையாது. இந்த பகுதிய முழுமையா படிச்சாலே போதும். சரிங்களா? ஸோ இது சார்ந்த கேள்விகள் வரும்பொழுது நாம ரொம்ப சுலபமா பதில் அளிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச உடனே பாருங்க, ஒரு குறைந்த அளவிலான ஒரு பயிற்சி பகுதியும் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்தே அந்த வார்த்தைய கட்டமைக்க, அந்த சொற்றொடர கட்டமைக்கிறதுக்கு உண்டான வார்த்தைகளும் நம்ம ரொம்ப சுலபமா தேர்ந்தெடுத்துடலாம். அப்ப கேள்வி அப்படின்றது இந்த மாதிரி இருக்கலாம். இல்லன்னா பொறுத்துக அடிப்படையில இருக்கலாம். இல்லன்னா ஒரு முழுமையான சொல் குடுத்து, அது சரியான சொற்றொடர்களோட அமைஞ்சிருக்குதா? அப்படின்றது கூட நமக்கு கேள்வியா இருக்கலாம். அப்ப எல்லா விதத்திலயும் நம்மள நாம தயார்படுத்திக்கணும். எல்லா பக்கங்களிலும் நாம பலப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் உண்ம. அப்ப பயிற்சி பகுதிய படிச்சுட்டு, கேள்விகள் நம்ம அடிக்கடி பாக்க, அடிப்படையா திரும்ப திரும்ப அத பயிற்சி பண்ண, எந்தெந்த மாதிரியான கேள்வியினுடைய வகைகள் இந்த பகுதிய பொறுத்தமட்டுக்கும் நமக்கு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு நாம எந்த விதத்திலும் இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம, எதையும் ஒதுக்கி வைக்காம, இது ஈஸி தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாம, முழுமையான அளவுல முக்கியத்துவம் கொடுத்து, கொஞ்சம் நிதானமா இந்த பகுதிய தெளிவுபட படிச்சு முடிச்சிரணும் அப்படின்றது தான். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ரொம்ப சுலபமா, எளிதா கடந்து வரக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இருந்தாலும், அந்த ஒரு பொதுவான கண்ணோட்டம் வேணும் இல்லையா? எல்லோரும் எல்லா கேள்வியையும் ஒரே கண்ணோட்டத்தோட படிக்கிறதில்ல. நெறைய நேரங்கள்ல ஒரு ஃபோன் நம்பர் டக்குன்னு சொல்லணும்னா கூட, டக்குன்னு ஏதோ நம்ம ஜாம் ஆவோம். நம்மளுடைய ஃபோன் நம்பர் சொல்றதுக்கு கூட. சரியா? சில நேரத்துல அந்த மாதிரி ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாமே நின்னு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்லயே நாம இருப்போம். அப்ப எப்பவுமே ஒரு கேள்விய அணுகும்போது, நம்மள சுத்தி ஒரு அமைதி இருக்கணும். நமக்குள்ள ஒரு நிதானம் இருக்கணும் அப்படின்றது அடிப்படையா எல்லா வெற்றியாளர்களுக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அந்த நிதானத்தையும், அமைதியையும் எப்ப நாம இழந்துர்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கேள்விய நாம எதிர்கொள்ளும் பொழுது, "இதுதானே" அப்படின்ற ஒரு அலட்சியத்துல இழந்துர்றோம். அதனாலயோ என்னவோ, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பெண்களையும் இழந்துர்றோம். இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப முக்கியம். குரூப் 4ன்னு அடிப்படையா எடுத்துக்கிட்டா, ஒரு கேள்வி நாம தவறு பண்ணா ஒரு 1000 பேர் நமக்கு முன்னாடி போயிடுறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு கவனத்தோட நாம படிக்கணும். அந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு படிக்கணும். இப்ப இந்த இடத்துல இந்த கோடிட்ட இடங்கள் அப்படின்றது எந்த மாதிரி, எதன் அடிப்படையில நிரப்பலாம், கேள்விகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பயிற்சி பகுதியா நம்ம கொஞ்சம் குடுத்துருக்குறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். புத்தக வினாக்கள் தான். மனிதர்கள் யானையை வேட்டையாடுவதற்கான அடிப்படையான காரணம் அப்படின்னு என்ன பேசப்படுது? யானையினுடைய தந்தம் அப்படின்றதும். இதே ஒரு மாடு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? தோல் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப பொருந்தி வர்றது தந்தம். உலகம் வெப்பமடைவதற்கான அடிப்படையான காரணம் என்ன? வண்டிகளினுடைய புகை. குளோபல் வார்மிங் பத்தி தான் பேசியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது பத்தின ஒரு கண்ணோட்டம் நமக்கு உண்டு. ஆறுகள் மாசடைவதற்கான காரணம். மழையின்மை, மணல் அள்ளுதல் பொருந்தி வராது இல்லையா? தொழிற்சாலைகளினுடைய கழிவுகள். மழை குறைவதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காடுகள் அழிப்பு. சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் டேஸ் கூட நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னா, சென்னைனாலே நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது என்னது? இந்த கானா பாடல்கள் தான் இல்லையா? சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வழிபாட்டு பாடல். கல்விக்கு விளக்கு போன்றது அப்படின்னு எத நமக்கு அடையாளப்படுத்துறாங்க? நல்லெண்ணம் அப்படின்றது தான். நல்ல எண்ணம், தெளிவான சிந்தனை, தொலைநோக்கு இது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்தி நமக்கு திருக்குறள் தனித்தனித்திருக்கு. இதுல பொதுவா நமக்கு இருக்கிறது நல்லெண்ணம். குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாட்டு தாலாட்டு பாட்டு. உலகின்
மிக பழமையான நிலப்பகுதியாக அடையாளப்படுத்தப்படுவது. இதுல நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க என்னென்னலாம் குடுத்திருக்கிறாங்க. தக்கான பீடபூமி, குமரிக்கண்டம், தார் பாலைவனம் அப்படின்றது தான். அப்ப இதுல நமக்கு ரொம்ப பொருந்தி வர்றது. அப்ப இந்த மாதிரியான கேள்விகள நாம எதுல எதிர்கொண்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டரியில எதிர்கொண்டிருப்போம் இல்லையா? அப்ப அடிப்படையா எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் இது சம்பந்தமான கண்ணோட்டம் நமக்கு தேவை. இத பொறுத்தமட்டுக்கும் நாம இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? தமிழ்ல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்ட்டு. அதுல மதுரை நமக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண்ணாக போற்றப்படுது. அதன் அடிப்படையில நாம முதல் சங்கம் அப்படின்றது என்னது? குமரியை ஆட்கொண்ட கடல் அப்படின்னு சொல்லுவோம். குமரிக்கண்டம் அப்படின்றது தான் மிக பழமையான நிலப்பகுதி. 10வது தனித்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு எத அடையாளப்படுத்துறாங்க? முதல் எழுத்து. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. சார்பெழுத்து சார்ந்து இயங்குறதுனால தான் என்ன பேர் பெற்றுச்சு? சார்பெழுத்து அப்படின்ற பேரே பெற்றுச்சு. இல்லையா? அதனால முதல் எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12ம் முதல் எழுத்து தான் நமக்கு. இல்லைங்களா? அடுத்து பாருங்க. மதுரை என்பது டேஸ் பெயர். மதுரை என்பது இடப்பெயர். சரியா? வட்டத்தொட்டி அப்படின்னா அத பண்பு பெயர், குணப்பெயர் கொண்டு வந்திருக்கலாம். இல்ல காலத்த குறிக்கக்கூடியது அப்படின்னா காலப்பெயர். இங்க இடப்பெயர் தான் நமக்கு பொருந்தி வருது. பூங்கொடி பூ பறிக்கிறாள். இத்தொடரில் உள்ள பூ என்பது டேஸ் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பூ அப்படின்றது ஒரு முழுமையான செடி அல்லது மரத்தினுடைய ஒரு சினை, ஒரு உறுப்பு இல்லையா? அதனால என்னது? சினை பெயர். சதுரம் அப்படின்றது எத குறிக்குது? ஒரு வடிவத்த குறிக்குது. அதனால இதுக்கு பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் அப்படின்றது தான் பொருந்தி வரக்கூடிய பதிலா இருக்கும். மற்று பிற நெறைய இடங்கள்ல இந்த கேள்விய நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப மற்று அப்படின்றது என்னது? இந்த இடத்துல இடைச்சொல் அப்படின்றது தான் நமக்கு சரி. 15வது பாருங்க. சால, தவ, நனி, இதில் களி, கூர் இது எல்லாமே என்னது? உரிச்சொல் தான். சாலப் பசித்தது என்பது டேஸ் தொடர். உரிச்சொற்றொடர் அப்படின்றது தான். அப்போ உரிச்சொல் தொடர். அடுத்த 16வது கேள்வி பாருங்க. கூடி பேசினர் என்னும் தொடர் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிங்க. கூடி பேசினர் என்னும் தொடர் டேஸ் தொடர் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. 16வதுக்கான சரியான பதில் வினை எச்சத் தொடர். அப்போ இதுல நாம அந்த வார்த்தைய கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கூடி அப்படின்றதும் வினைச்சொல், எச்சச் சொல்லா இருக்கு. அதைத் தொடர்ந்து வரக்கூடிய சொல்லும் நமக்கு எச்சச் சொல்லா இருக்கு. அதாவது வினைச்சொல்லா இருக்கு. அதனால இது என்ன பெயர் பெற்றது? வினை எச்சம் அப்படின்ற பெயர் பெற்றது. இதுவே பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, படித்த மாணவன் அப்படின்னா, அது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுது? பெயரெச்சம், பெயரெச்சத்தை தொடர்ந்து ஒரு வாக்கியம் அமைந்து விடுது. பெயரெச்சத் தொடர் அப்படின்னு நாம அடையாளப்படுத்தலாம். இல்லையா? அடுத்து பாருங்க. வறுவல் தின்றான் என்பது புத்தகத்திலே நமக்கு இதற்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கு. வறுவல் அப்படின்றது நமக்கு எதைத்தான் குறிக்கும்? ஒரு தொழிலை குறிப்பதனால் தொழிலாகு பெயர். வறுவல், பொங்கல் அது எல்லாத்தையும் அதுக்கு அடையாளப்படுத்தியிருப்பாங்க. வற்றல் இதெல்லாம். 18வது பாருங்க. சித்திரை வந்தாள் அப்படின்றது என்னது? ஆகுபெயரின் அடிப்படையில காலவாகு பெயர். ஒரு காலத்தினுடைய பெயர் ஒரு பெண்ணிற்கு ஆகி வந்திருப்பதால் அது காலவாகு பெயர் அப்படின்னு நம்ம இத விவரிக்கலாம். சரிங்களா? 19வது கேள்வி பாருங்க. என் வீடு அங்கே உள்ளது அப்படின்றது தான் நமக்கு பொருந்தி வருது. சரியா? அது அப்படின்றது நமக்கு பொருந்தி வராது. தம்பி இங்கே வா அப்படின்றது தான் நமக்கு சரி. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு பொருந்தி வரக்கூடியது. யார் அவர் தெரியுமா அப்படின்றது தான் நமக்கு பொருந்துது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? சிறுமி தனது வருமா? தமது வருமா? அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு எதுதான் வரும்? தனது அப்படின்றது தான் வரும். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தார் அப்படின்றது தான். 25வது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார் அப்படின்றது தான் நமக்கு சரியான பதில். 26வது பாருங்க. உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்றது தான் சரி. இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள்.
பன்மை. இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். 28வது பாருங்க. குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்கின்றனர். அப்ப எந்த இடத்துல ஒருமை வருது, எந்த இடத்துல பன்மை வருது, நமக்கு கேள்விகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத அடிப்படையா கொஞ்சம் கவனிச்சு நம்ம படிச்சு வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு சின்ன மாடல் பார்த்துடலாம். என்னன்னா, இந்த சப்தத்த அடையாளம் வச்சு நம்ம வழக்கு மொழியில சில வார்த்தைகள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? அதன் சம்பந்தமாக கேள்விகள். இப்போ நாமளே மழை எப்படி பெஞ்சதுன்னு கேட்டா, அடமழை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலா அச்சோன்னு மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்தையும் ஒரு ஒலிக்குறிப்பு சொல்லியே நாம அத சொல்லி பழகிட்டோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் தான் அங்க நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. வானத்தில் மின்னல் எப்படி மின்னியது அப்படின்னா என்ன சொல்றாங்க? பளிச்சென்று மின்னியது. மழை எப்படி பெஞ்சது? சோன்னு பெஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தில் கிளை படார்ன்னு முறிஞ்சுது அப்படின்றதுதான். குருவிகள் விருட்டென்று பறந்தோடின. காய்ச்சல் பட்டென்று நின்றது. மல்லிகை கும்மென்று மனம் பரப்பியது. எல்லாமே நாம வழக்கு மொழியில பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? இதே மாதிரி ஒலி அடிப்படையில இன்னொரு விஷயத்த பார்த்துடலாம். மேல இருக்கக்கூடியத இங்க பொருத்தப் போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? மேகம் டேஸ் என திரண்டிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சரியா நம்மளால பொருத்த முடியல அப்படின்னாலும், வார்த்தைக்கு நாம சரியான வார்த்தைய தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னாலும், 5யும் ஒப்பிட்டு பார்த்தா அதற்குரிய வார்த்தைய நாம தேர்ந்தெடுத்துடலாம். இந்த தம தம அப்படின்றத நம்ம இதுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரியா? ஆனா 2வது பாருங்க, மின்னல் டேஸ் என மின்னிடும். அந்த டேஸ் என அப்படின்றதுக்கு, மின்னிடும் அப்படின்றதுக்கு நமக்கு இதத்தான் பொருத்தலாம். இல்லையா? இப்ப பளபளன்னு மின்னல் மின்னுச்சு. சரி. 3வது என்ன கேட்குறாங்க? இடி டேஸ் என இடித்திடும். அப்ப டம டமன்னு இடிச்சுது. அந்த அளவுக்கு கோரமா இருந்துச்சு. மழை எப்படி பெஞ்சது? சட சடன்னு பெஞ்சுது. அப்படி சொல்லுவோம். இல்லையா? வெள்ளம் டேஸ் என பெருகிடும். எதிர்பாராத சமயத்துல மளமளன்னு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? அப்ப இதுக்கு 5. அப்போ இந்த தம தம அப்படின்றத நாம ரொம்ப சுலபமா மேகத்துக்கு பொருத்திக்கலாம். பொருத்த முடியல அப்படின்னா, மத்த விஷயங்கள பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிரும். இல்லையா? அப்ப அந்த கோடிட்ட இடங்கள் நமக்கு இப்படிதான் இருக்க போகுது. ரொம்ப அடிப்படையான கேள்விகள் தான் இந்த இடத்துல இருக்க போகுது. கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல எது மிக நெருக்கமாக பொருந்தி வருதோ, அதுதான் நமக்கு பதில். சரியா? என்ன சொல்றாங்க? குழந்தைகள் டேஸ் விளையாடினர். எப்படி விளையாண்டாங்களாம்? ஓடி ஆடி விளையாடினர். தூய்மையாக இருந்தால் நம்மளே ஃபீல் பண்ணலாம் இல்லையா? நோய் வராது. அப்ப என்ன சொல்லலாம்? நோய் நொடி வாரா. குழந்தைகள் டேஸ் அறியாதவர்கள். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கள்ளங்கபடம் அறியாதவர்கள். மக்கள் டேஸ் திருத்தி உழவு செய்தனர் அப்படின்னாங்க. அப்ப காட்டையும் மேட்டையும் திருத்தி தான் உழவுக்கு அந்த நிலத்த தயார் பண்ணி இருக்கிறாங்க. நன்மை செய்தவர்களை டேஸ் போற்றும். ஊருலகம் எல்லாம் போற்றும். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பயிர் நிறைந்துள்ளன அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பயிர் பச்சை அப்படின்னு வழக்கு மொழியில அதை நாம ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்திடலாம். ஸோ அடுத்து பாருங்க, ஒரு செய்யுள்ல இருக்கக்கூடிய வரிகள், அதனுடைய பொருள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு நல்லவையும் தரும், தீமையும் தரும். இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அங்க நிறைஞ்சிருக்கு. அப்ப எதற்கு எத பொருத்துறது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு அடிப்படையா முதல்ல கிடைக்கிறது இல்ல. சரியா? அப்ப எல்லாத்தையும் ஒரு தடவ வாசிச்சு பார்த்துட்டு நாம ஒரு முடிவுக்கு வந்துரலாம். சரிங்களா? இப்ப அறம் டேஸ் தரும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இன்பம் தரும் வச்சுக்கலாம். இல்லையா? உழைப்பே உயர்வு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உழைப்பு உயர்வு தரும். அன்புக்கு அன்பு டேஸ் தரும். அன்பு நம்மள சுத்தி ஒரு பெருங்கூட்டத்த பெற்றுத் தரும். இல்லைங்களா? உறவை தரும். பகை என்னதான் தரும்? அத சுலபமா போட்டுறலாம். துன்பத்தை தான் பெற்றுத் தரும். அடுத்தது பாருங்க 5வது. ஆக்கம். ஆக்கம் என்ன பெற்றுத் தரும்? சிறப்பை தரும். பண்பு டேஸ் தரும். அப்ப மிச்சத்த பாருங்க. நல்ல ஒரு பண்பு எந்த தரும்? வெற்றிய தரலாம், புகழ தரலாம், பெருமைய தரலாம். சரியா? இந்த இடத்துல நமக்கு பொருந்தி இருக்கிறது புகழ். ஆசை டேஸ் தரும். அப்ப ஆசை அப்படின்றது நிச்சயமா பேராசை, பேரழிவு அப்படின்னு சொல்ற மாதிரி அழிவை தரும். முயற்சி
வெற்றி தரும். இது நமக்கு மிக பொருந்தி வருது இல்லையா? ஸோ அதனால 8வது. 9வது பாருங்க. உண்மை டேஸ் தரும். உண்மை பெருமையை தரும். 10வது முயலாமை வீழ்ச்சியை தரும். அப்ப இதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம மாத்தி போட்டாலும் பொருந்தும் இல்லையா? அப்ப கேள்வியின் அடிப்படையில ஆப்ஷன் வச்சுதான் அந்த இடத்துல நாம அதற்கான பதில குடுக்கணும். அப்போ எது நமக்கு மிக பொருந்தி வருதோ அதுதான் சரியான பதிலா இருக்கும் அந்த இடத்துல. அப்ப இன்னும் ஒரே ஒரு பயிற்சி பகுதி மட்டும் இதுல நம்ம பார்த்துடலாம். என்ன கேக்குறாங்க? அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் டேஸ் களைய பாடுபட்டார். ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா? ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி தான் அவரு போராடி இருப்பாரு. சமத்துவம் மற்றும் சமூக நீதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏற்றத்தாழ்வு. கட்டுரை எழுதும்போது டேஸ் எழுதுதல் வேண்டும். எப்படி? பேராகிராஃபா எழுதணும். பத்தி பத்தியாக. உலகம் சூரியனை சுற்றுவதனால் அந்த இரவு பகல் மாற்றமானது நமக்கு தோன்றுகிறது. பேருந்தில் இடம் பிடிக்க அடித்து பிடித்து ஏறினேன். நேருவின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அப்ப ரொம்ப ஆப்ஷன வச்சு பார்க்கிறப்ப கொஞ்சம் நிதானமா பொருத்தி பார்த்தாலே போதும். 7வது பாருங்க. பசித்தவனுக்கு என்னதான் குடுக்கணும்? உணவு குடுக்கணும். மனிதனுக்கு மதிப்பு கொடு. உறவுக்கு கை கொடு. மானத்துக்கு உயிர் கொடு. உழைப்புக்கு சரியான கூலியை கொடு. கவலைக்கு விடை கொடு. உரிமைக்கு குரல் கொடு. கவிதைக்கு நல்ல சொல் கொடு. அப்ப ரொம்ப ஈஸி தான் இல்லையா? அப்ப சின்ன இடத்துல சின்னதா நமக்கு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் வந்தாலும் 4 ஆப்ஷன்ல எது மிக நெருங்கி வருது? அது சார்ந்த ஒரு சொல்லாடல் ஏற்கனவே இருக்கா? இப்ப உழைப்பே வெற்றியை தரும்னு போடலாம். உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னும் போடலாம். ஆனா இந்த உழைப்பே உயர்வு அப்படின்றது என்னது? ஒரு ப்ராவர்ப், ஒரு பழமொழி மாரி, ஒரு அறிவுறுத்தல் மாரி நம்ம ஏற்கனவே அத கேட்டிருக்கிறோம். அப்ப அதத்தான் எடுத்து பொருத்தணும். சரிங்களா? ஸோ அப்ப எந்த பதில் மிக நெருங்கி பொருத்தமாக வர்றதோ, அத தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை, அந்த பயிற்சிய இந்த பகுதிய பொறுத்தமட்டுக்கும் நம்ம வளர்த்துக்கணும். அப்படின்றது தான் ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்ப இது ரொம்ப சிம்பிளா இருக்கே. இந்த மாதிரியான கேள்விகளும் வருமா? அப்படின்னா நிச்சயமா வரும். சரிங்களா? ஸோ அப்ப அந்த அடிப்படையான கேள்விகளையும் சின்ன கன்ஃப்யூஷன்னால நாம தெளிவா சரியான பதில் தெரிஞ்சிருந்தாலும், நேரா போய் தவறான பதில ஷேர் பண்ணிட்டு வர்றவங்களும் இருக்கிறோம். ஏன் அப்டின்னா, அந்த நிதானம் இல்லாதது தான் ஒரே காரணம். அதனால தான் இதையுமே நாம ஒரு பயிற்சி பகுதியாவே பார்த்துட்டோம். அப்போ எந்த இடத்துல நான் கேள்விய எப்படி வாசிக்கிறேன், அத எந்த மாதிரி அணுகுறேன் அப்டின்ற தெளிவுத்தன்மைய வளர்த்துக்கிறதுக்கு தான் அந்த பகுதிய நாம பார்க்குறோம். ஒரு கேள்விய நீங்க படிக்கிறீங்க அப்டின்னா, அதனுடைய கடைசி வார்த்தை முதற்கொண்டு நீங்க உச்சரிச்சிருக்கணும். அப்பதான் அந்த கேள்வியினுடைய அர்த்தத்த நீங்க முழுமையா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இந்த குழந்தைகள் இதுல இந்த ஒரு சென்டென்ஸ் குடுத்து, அது சரியா, தப்பா அப்படின்னு ஒரு சொற்றொடர கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, குழந்தைகள் மைதானத்தில் விளையாடினார் அப்படின்னு இந்த இடத்துல குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இத நீங்க முழுமையா படிச்சா தான் இங்க தவறு இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நம்ம டக்குன்னு இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஏரியா தானே அப்படின்ட்டு, இந்த வார்த்தைக்கு குடுக்கக்கூடிய அழுத்தத்த கடைசி வார்த்தைக்கு எப்பவுமே நம்ம குடுக்கறதில்ல. இப்போ நெறைய நேரங்கள்ல வெளியில போயிட்டு கேள்விய கேட்கும்போது தான், ஓ! தவறானது கேட்டிருந்தாங்களா? இல்ல சரியானது கேட்டிருந்தாங்களா? அப்படின்ற ஒரு தெளிவுத்தன்மையே நமக்கு பிறகு. வெளியில இருந்து கேள்விய படிக்கக்கூடிய அந்த தெளிவும், நிதானமும் தேர்வறையில நமக்கு நெறைய நேரங்கள்ல இருக்கிறதில்ல. குறிப்பா அந்த மாதிரியான ரொம்ப சுலபமான பயிற்சி பகுதிகள நம்ம பார்க்கும்போது. சரிங்களா? அதனால எதையுமே அலட்சியப்படுத்தாம, நிதானத்தோட, ஒரு அமைதியோட எல்லா கேள்வியையும் அணுகணும். எப்படினாலும் எல்லா மதிப்பெண்ணையும் ரொம்ப சுலபமா வாங்கக்கூடிய ஒரு சூழல நம்மள சுத்தி நாம கட்டமைச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பயிற்சி பகுதி. நல்லதொரு தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.